பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. வாழ்த்துங்கள் அப்பா. என்னருமே செல்வம் அப்பா. அன்பான மகூர்த்தி தன்பால் தேரூட்டி வெள்ளி கிண்ண தமிழத்துவன் நிலைமை வருங்காலத்தில் வாழக்கூடிய செல்வம் அப்பா, நீ இன்று போல் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று என் உளமாற அப்படியாகட்டப்பா. நீ நலமோ சரிங்கப்பா. காட்டுவே வெள்ளி கிணத்துல ஊட்டுவே யாவும் ஊட்டுட்டு எல்லாம் வருத்துட்டு உட்காந்து மங்களம் காட்டிக்கணும். என் சொந்த உழைப்புடா. ஏறு வாட்டினா உங்க அம்மா நாத்து போடுங்க. நாங்க எல்லாம் இங்க வருத்துட்டு உட்காந்து மங்களம் மாட்டிக்கிறேன். ஆனா அது போட மாட்டோம். வாமா அது அவங்களுக்கு சொல்லணும், இவருக்கு வர சொல்லணும். சரியா போட்டா தானே அது மட்டும் முத்து உக்காந்து இருந்தா எப்படி இதெல்லாம் பாக்கணும். தலாம் ஆடுது என்ன பாரு ஆடுது என்ன உள்ள போயிடுச்சு. அது உங்க அப்பாவுக்கு எங்களுக்கு யாரா அவர் தனுக்கிறாரு அவரு கேளு. ஆமா, நீ யாரு? நீ வேலைக்காரன். வேலைக்காரனா இவ்வளவு டைட்டா பேச? அம்மா வேலைக்காரன் பாத்து சும்மா கொஞ்சம் பார்த்து முடியும். என்ன பேசுறான்? பேசணும். நீ பேசுற நாங்க பேசுற நீ அமைதியா இருக்கணும். யாரு நீ? ஏன் நாங்க பணம் லேபர் 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 வேலை செய்யறோம், கூலி தர லேபர். கேட்டா எல்லாம் பேசல வச்சா லேபர் ஸ்ட்ரைக் பண்ணி தூக்கிடுவோம். நான் எல்லாத்தையும் என்னடா காலி வச்சுக்கிறேன். ஏய் மொத்தத்தை அவரா போயிட்டு என்னடா கை மூஞ்சிக்கு வேலை அப்படிதான். ஆமா வேலை என்ன வேலை கூலி விடுறியா? சரி அதான் விடு. சரி பரவாயில்ல இருக்குமா. உன்னை பார்த்தேன் நான் ரொம்ப நாள் ஆச்சு. வெளிநாடு போயிருந்தேன். உன்னை அமர்த்த முடியல பார்த்தேன். இல்லம்மா அப்ப பார்த்தது வந்துட்டுக்கிறியா? எங்க போயிருந்தா? வெளிநாட்டுக்கு போய். வெளிநாடா? நல்லா சுத்தி எல்லாம் பாத்தியா? போனேன். இல்லம்மா பட்டப்படி படிக்க பாத்தியா? டெல்லியில ராமர் கோயில் பாத்தியா? பாத்தில அது நான் தான் பிளான் போட்டு குத்துதேன் தெரியுமா? பிளான் போட்டு குத்துதேன் நான் தான். இப்படிதான் கட்டணும் அப்படித்தான் கட்டணும், கோபுரம் இப்படி வரணும், எத்தனை கம்பம் வரணும் எல்லாம் சொன்னதே நான் தான். இத்தனை முட்டி சிமெண்ட் இத்தனை முட்டி செங்கல் இதெல்லாம் மொத்தம் நான் தான் தெரியுமா? மொத்தம் பிளான் பண்ணுது. அடுத்தது ஒரு பிளான் இருக்குது. டெல்லி எடுத்துன்னு வந்து நம்ம கடலை வைக்க போறோம். ஆமா டெல்லி சுத்தமாமா. அது விளையாட்டு பொம்மை, அது தூக்கி அப்படி வச்சு. அப்படி கிடையாது அப்படி கிடையாது. நம்ம நிதி உதவி டக்குன்னு வாங்க முடியல, ரொம்ப தொலைவா போக வந்துக்குது. அதனால கடலை மட்டம் பண்ணிட்டு டெல்லி தூக்கி வந்து அங்க வச்சுப்போம். நம்ம தமிழ்நாட்டுல கடல் கிடையாது பயணில இருந்து. ஆமா நான் மாத்திரேன், மட்டம் ஆகிக்கிறேன். நான் மட்டம் ஆயிட்டு டெல்லி எடுத்து இங்க வச்சிடறேன். சரி அப்புறம் நம்ம இங்கே போய் டெல்லி பாத்துக்கலாம். தமிழ்நாடு தொடாத உன்னை வச்சிருந்தேன் சின்ன வயசுல. சின்ன குழந்தை வச்சு சொல்லி காட்டுறேங்க. ஏங்க சொல்லி காட்டாத பண்ணு தொட்டா கூசு தப்பியா? சின்ன பின்ன பெரிய டாக்டர் சொல்ல வெளியில போனா வெளியில சொல்ல அவங்கள தொட சொல்ல நான் தொட கூடாதா? சரி அது விடுமா. சரி வெளிநாடு போய் பட்ட படி படிச்சா? ஐயோ மனம் பார்க்காதுண்டா முழுவதுக்குறா நான் குத்துட்டேனா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. நான் வந்து உட்காந்து வாங்கிக்கிறேன்.
2020 நல்ல பட்டா பண்றதுக்கு முன்னாடி சேர ஓட்டுறாங்கப்பா. அட பாவி, கைத்துல தாலி இல்லாத நான் வயித்துல நான் புள்ளி வாங்கி மாட்டேன். யாருன்னா முன்ன போட்டு பின்னால காரி துப்புவாங்க. முன்னாடி துப்ப மாட்டாங்க, முன்னாடியே துப்புவாங்க. துப்பால் வாங்கின்னு வந்தா ஆனா உனக்கு ஆம்பளை குழந்தை தான் கூசாக்குது, பொம்பளை குழந்தை சப்பியா இருக்கும். இதெல்லாம் உனக்கு எப்படி எங்க ஆயா பிசுத்தி என்ன கூட்டு போய்க்குது. வாய் மூடு. யாருன்னா லேடிஸ் குழந்தை ஜென்ஸ் எங்க ஆயா கண்ணு தெரியும். நான் நம்ம பிசும் பாப்பேன், நான் நம்ம இசு போட்டுக்கிறேன். நாங்களா தெய்வம் மாரி. என்னடா அப்பதான் வலி தெரியாது, வலி தெரியாது. நீ குழந்தை பண்ணாங்க போவா. ஏய், நான் ஹாஸ்பிடல்ல போயிட்டு டாக்டர் மூலமா பேசுறேன். டாக்டர் ரெடியாவோ கண்ணு இருப்பாங்க, கட்டி வச்சுன்னு பணங்காச்சி ஒரு மாதிரி கோவே 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 கோவே. இப்பெல்லாம் போறாங்க, டைமே கொடுக்கறது கிடையாது. குழந்தை பிறகுதா இல்ல கொஞ்ச நேரம் பாப்பா கிடையாது. உடனே ஆப்ரேஷன் தூக்குறா உள்ள, தூக்குறா உள்ள. பாய முறா. அதுதானே எங்களுக்கு உடம்பு வலிக்காது. உங்களுக்கு வலிக்காது, எங்களுக்கு தான் வலிக்கு. 10 மாசம் ஆனா 10 மாசம் ஆனா வெயிட் வலிக்குது. எங்களால எது பண்ணுவோம், நாங்க தான் தண்ணி தூக்கினா அதிகம். வர கோழி வர தூக்கி சில பேர் மாறிட்டான். இப்படி என்ன பண்ணுவேன்? போய் நீங்க மாறினா சரி பரவாயில்ல விடு, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? வெளிநாட்டு போய் பட்ட படிப்பு வச்சு வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்கில் டாட்ட போகுது. செக் பண்ணி பாக்க. கேள்வி கேட்க போறேன். ஏன் தெரியுமா? அப்பா இன்னைக்கு நாளைக்கு வந்துக்கிறாரு, அவர் புட்டுக்குனான்னு அப்படி இல்ல. முன்னெச்சரிக்கை புட்டுக்குனா அந்த நாட்டை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அதனால சில பேர் கேள்வி கேட்பான், பதில் சொல்லணும். அதுதான் கத்து தரேன். நீ வாயை மூடுறியா? எங்க அப்பா எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. அவர் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டாங்க பசங்க. உசார செல்போன் நோண்டுறானுங்க மொத்தம். ஏடா குறமா கேட்பானுங்க. ஆனா அவனுக்கு சும்மா இருந்தா நீ சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, கழிப்பு கொடுத்துக்கினா ஒருத்தர் இருப்பான். ஒரு 10 பேர் மேல ஊர்ல 10 பேர் இருப்பான் கழிப்பு கொடுத்துக்கின்னு. அதெல்லாம் நல்லவனா கட்டவன் 10 பேர் இருப்பான். அதுல ஒருத்தன்டா நீ. நான் தான் இல்லைன்னு சொல்லியா? நான் தான் அது. ஏன்னா உனக்கு ஒம்பு வராது பாக்குறேன் நான். இவ்வளவு ஒரு நாள் நான் கேட்கறது மட்டும் பதில் சொல்லு. வெளிநாட்டு போய் பட்ட படிப்பு, நான் கார்பரேட் ஸ்கூலு. கேட்கறது மட்டும் பதில் சொல்லு. 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கினேன், 300 ரூபாய்க்கு வித்துட்டேன். எனக்கு எவ்வளவு லாபம் வரும் சொல்லு. ஆரம்பத்தில் சொல்லு. நான் 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்துட்டேன். எனக்கு எவ்வளவு லாபம் வரும்? 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா லாபமா வரும்? 100 ரூபாய் நஷ்டம் வரும். பாவி, 100 ரூபா நஷ்டம் வரும். 100 ரூபாய் எப்படி நஷ்டம் வரும்? என்னம்மா கணக்கு கட்ட போடுமா? நான் கரெக்டா தான் நான் சொல்றேன். நான் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு தேவை வரும். டேய், 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தாக்கா 100 ரூபாய் நஷ்டம். நான் 400 ரூபாய் வரல காட்டேன்னா நான் எவ்வளவு முட்டை வாங்கணும் கூட உனக்கு தெரியல. நான் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி அது 300 ரூபாய்க்கு தான் 200 ரூபாய் லாபம். 400 ரூபாய் நான் காட்டேன்னா கையை காட்டினா என்ன வாயா? ஆமா, கையை காட்டினா தான். நான் தான் சொன்னேன் 400 ரூபாய்க்கு. யோசிக்கணும், என்னடா இவ்வளவு சிம்பிளாக்காரான்னு யோசிக்கணும். சரி பரவாயில்ல, அதாவது விடு. ஒரு 6 முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். 2 வஞ்சி போச்சு, 2 சமைச்சிட்டேன், 2 சாப்பிட்டேன், மீதி எத்தின்னு இருக்கும். என்ன பார்த்தா என்ன லூசரா நானு? மென்டல் ஆக்க போறேன். யாரு 6 முட்டை வாங்கி 6 முட்டையுமே அங்க தீந்து போச்சாங்க. எங்க இந்த மீதி இருக்கு? எப்படி தீரும்? என்ன கணக்கு பாடுறா? என்னடா 2 உடைஞ்சு போச்சா? 2 சமைச்சிட்டியா? 2 சாப்பிட்டியா? அப்புறம் என்ன இருக்கும்? எப்படி 4 இருக்க மீதி என்ன கணக்கு போடுறா? என்னடா டேய், கம்யூனிட்டி போன். யாரா கம்யூனிட்டி போன்? அங்க போய் இங்க வந்து நிக்கிறேன். நான் ஓட்ல பாத்துற மாதிரி ப்ளீஸ் கம் ஆன் சிட் ஆன். ஐயோ தப்பு கரெக்ட் சொல்லி என்ன வந்து கம்யூனிட்டி போடணும் கிடையாது. 4 முட்டை மீதி இருக்கும். எப்பறா 4 முட்டை மீதி இருக்கும்? 2 முட்டை ஒஞ்சிச்சா, அதே 2 சமைச்சேனா, அதே 2 சாப்பிட்டேனா, மீதி 4 அப்படியே தானே இருக்கும். ஆரம்பிச்சு முதல்ல இருந்து சொல்லு. 2 முட்டை ஒஞ்சிச்சா, 2 முட்டை ஒஞ்சி, அதே சமைச்சேனா, அதே சாப்பிட்டேனா, மீதி 4 அப்படியே தானே இருக்கும். ஓ, முதல்ல ஆரம்பத்துல 2 முட்டை உடைஞ்சிச்சு பாரு. அந்த 2 முட்டையில தான் இப்ப ஓடிங்குது. ஆமா, ஒரு முட்டை 7 ரூபாய். கீவிந்து வச்சுன்னு நக்கிட்டு வந்துருவாங்க கொஞ்சாமி. தெரியுமா பாசறா? முட்டை வேலை நான் கம்மியா விற்கிற மாதிரியா? அது மேல ஓடுக்கு அதுனே விடுறதே இல்லையா? அதெல்லாம் ஓட மாட்டோம் நான். அதெல்லாம் ஓரக்கா பண்ணுவோம் அரிசிட்டு. சரி பரவாயில்ல, ரெண்டுமே தெரியல. இன்னும் லாஸ்டா ஒண்ணு கேக்குறேன். அதுக்காக பதில் சொல்ல பாரு. ஆண்டவன் எலிக்க மாறு வச்சான். ஆண்டவன் எலிக்கு ஏன் வாழ வச்சனா? அதனுடைய படிப்பு அதுக்கு வச்சு. இல்ல, என்ன பச்சை மாறு வைக்கல, உன்ன பச்சை மாறு அதுக்கு மட்டும் அவன் வச்சான். டேய், மாட்டு கூட மாட்டுக்கு அவன் வச்சான்னு எனக்கு தெரியும். கொசு உட்கார்ந்தா தள்ளி விடுறதுக்கு. டேய், ஆட்டுக்கு அவன் வச்சான்னு எனக்கு தெரியும். புடுக்கு போட்டா டிக்கிட்டு தள்ளி விடுறது. டேய், நாய்க்கு வச்சிருக்கா. நாய்க்கு வால் வச்சான்னு எனக்கு தெரியும். யாரனா சாப்பாடு போட்டா நன்றி சொல்றீங்க. குரங்குக்கு கூட வச்சிருக்கா. குரங்குக்கு வால் வச்சான்னு எனக்கு தெரியும். மத்தல இருந்து சுத்தி நிக்குதுக்கு. ஆனா எலிக்கு மட்டும் ஏன் வச்சான்? அது படிப்பு அது எதுக்கு வச்சா? கிடையாது, எலிக்கு வால் வச்சான்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அந்த எலி எப்ப சாவுதா அப்ப புடிச்சு போய் போறதான். ஆமா, எலிக்கு வாழ வச்சான், நமக்கு 4 பேர் ஆள வச்சான். உனக்கு சாரிமா சரி வாங்க. ஒண்ணு கூட தெரியல, இது என்னத்த பண்ண போதோ. உன்னை எதற்காக தெரியுமா? இப்போ நீ கன்னி பருவத்தை விட்டு பங்க பண்ண உனக்கு ஏற்ற வரலை பார்த்து மடித்து விட்டான். தீர்மானமா? அப்பா
எனக்கு என்ன வயதாயிடுச்சு இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? அம்மா, ஒரு பெண்ணின் வயது 21 வயது. அந்த 21 வயது திருமணத்தை முடித்து இல்லறத்தில் இன்புற்றால் தான் மாலை செல்வம் பிறக்கும். வயது முதிர்ந்து திருமணம் செய்தால் பிள்ளையே பிறக்காது. உன்னை மலடினே சொல்லுவாங்க. அப்பா எனக்கு நான் திருமணமே நான் வேணாம்னு சொல்லப்பா. நானும் திருமணம் செஞ்சுக்கிட்டு மாமியார் வீட்டுல பொண்ணு எனக்கு எல்லா ஆசையும் இருக்குது. இருந்தாலும் நான் திருமணம் செஞ்சுக்கிட்டு நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுங்கனாக்கா இந்த வயதான காலத்துல உங்களை யாருப்பா பார்த்துப்பாங்க? எனக்கு என்னவா குறை? என் நாட்டு மக்களுக்காக நான் இருக்கேன். அவர்களுக்கும் எனக்கு என்ன குறை? நாட்டு மக்கள் பணத்தை கொண்டு தான் பின்னால வருவாங்க. பணம் கொண்டு போயா மண்ணாட்டு போய்க்கினே இருப்பாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. எப்பவுமே ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி யாருமே கல்யாணம் பண்ணாதீங்க. அது ஒழுங்கா வாழாது. அவங்க குடும்பம் நல்லா இருக்காது, நம்ம குடும்பம் நல்லா இருக்கு. ஐந்து நடக்கணும் காலம் ஃபுல்லா. அதனால அந்த பொண்ணு எப்ப சம்மதம் சொல்தோ அப்ப பண்ணி வைங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப, நாடு நல்லா இருக்கும், நானும் நல்லா இருப்பேன். சரி விடு, உன் விருப்பம் போல. அம்மா உன் விருப்பம் எதுவானா அதை நான் தந்தை மறுத்து வைக்க மாட்டேன். நீ உணவருமா பிரியாணி சாப்பிட்டு போ 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 போ. ஐயோ யார வராங்களே? ஆட்டோ ஊருக்குள்ளா சுத்தி டீசல் வந்து நின்னுது. இதுவரைக்கும் இந்த ஆட்டோவை நான் பார்த்ததே கிடையாது. வணக்கம் ஐயா. வணக்கம். நமஸ்கார். நமஸ்கார். ஐயா என் நாடு முல்லை நாடு. இருக்கட்டும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரிங்க. அந்த நாட்டு காவல்காரன் இந்து போடா. ஐயா என்னங்க இருக்கு? என்னடா நீயே வந்த நீயே பேசுங்கிற பேசும்போ. முல்லை நாடு அந்த நாட்டு காவல்காரன் இருந்து வா. உனக்கு ஓலை வந்துக்குது. ஓலையா? முதல்ல சொல்ல வந்துட்டா. 1000 எவ்வளவு? 2000 வெட்டுக்கூலி. வட்டி சத்தா. கட்டக்கூலி. அவன் 1008 வேலை சொல்றான். எல்லாம் அதுவே அடக்குமா. நீ என்ன வேலை சொல்ற? ஐயா நீங்க எந்த வேலை கேட்டீங்க? பண வேலை. அது கிடையாதுங்க. உங்களுக்கு லிகிதம் வந்திருக்கிறது. கல்யாணம் வந்தா பொண்டாட்டிலாம் ஒரு கட்டு கட்டு வேண்டித்தான். ஆவத்தாவது ரொம்ப நாளாச்சு கல்யாணத்துக்கு போய். இன்னைக்கு போய் ஒரு கட்டு கட்டு வந்துட வேண்டித்தான். ஓ மை காட். இப்படி ஒரு நான் எதிர்பார்க்கல ஏஜமா. இப்படி ஒரு எதிர்பார்க்கல. மொத்தம் தமிழ்லயே எழுதி வச்சுக்கிறேன். ஆங்கிலம் தமிழுக்கே தத்தி புத்தி. தமிழ் நீ வேற அந்த ஆயிரம் ஒரு மாதிரியா பாக்குது. தெரியாது. முல்லை நாட்டை ஆளக்கூடிய மோகன்ராஜ் வரையும் உனது யாதனை. மணிபுரி நாட்டை ஆளக்கூடிய மணிமாற மன்னன் எனக்கு சேர வேண்டிய 3 ஆண்டு காலமாக கப்பமனம் செலுத்த காலத்திற்காக இந்த லிகிதம் என்ற ஒரு வாரத்திற்குள்ளாக நீ கப்பமனம் செலுத்தவில்லையால் உன்னை நான் போர்மரத்துக்கு யாருக்கு யார் சொல்லிவிட்டு விட்டு விடுவோமா? யாரை கேட்கிற கப்பப்பணம்? எதுக்கு கேட்கிற கப்பப்பணம்? உங்களோட நான் கப்பம் கட்ட வேண்டுமா? எங்களோட நாட்டு நட்டாயா, கலபெரி தாயா, இல்ல அங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அழைத்து பணிபுரிந்தாயா? மானம் காட்டுவனே, எதற்காக கப்பப்பணம்? துடிக்கிறது மீசை, அடக்கு அடக்கு என்று அடைக்கு தான் துண்டாகி விட்டது. இவன் யாரு? அம்பையவன் அங்க இருக்கிறான். இவன் அம்பாக வந்திருக்கான். அப்படி என்றால் அவர் ஆஞ்சநேயர், நீ ராவணன், நான் கும்பகர்ணன், அம்சவன் ராமன். வந்தாரை வரவேற்கும் இந்த வையகத்திலே வந்தவர் விரட்டடி எனக்கு பழக்கம். அவன் கப்பவன் கேட்டாலும் பரவாயில்லை. எப்போதும் போர் என்று சொன்னாலும் போர் பெற்று கொடுத்து. ஆனால் நீ பணியா போகாது. உணவறிந்து ஓய்வெடுத்து ஆகட்டையா. ரொம்ப நல்லதுங்க. எதிரியா இருந்தாலும் எங்க நாட்டுக்கு வந்தா சாப்பாடு போட்டு அனுப்ப வந்து எங்க கடமை. உள்ள பிரியாணி இது சாப்பிட்டு ஒரு கோட்டருக்கு சாப்பிட்டு போ. நான் அதுக்கு கொடுக்கலடா, முன்னெச்சரிக்கை. நீ சண்டைக்கு நான் சண்டைக்கு வந்தா நீ எதுவும் பண்ணக்கூடாது. போ. அதுக்குதான் வருமுன் காப்பவன் அறிவான். அயல் நாட்டால் படையெடுக்கும் அளவுக்கு நம் நாடு அரங்கேற்று விட்டது. இதற்கெல்லாம் காரணம் யாரு? முப்படை தளபதி ஆள வந்தார். இதுவரை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்போது புறப்படு. ஆள வந்தார்.